வணக்கம். கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட் படிக்கணும் அப்படின்னு சொன்னாலே, என்ன மாரி ஆட்களுக்கு ஒரு பயம் வந்துரும். அது கரெக்ட்டா புரிஞ்சு படிக்கிறோமா? இல்ல கரெக்ட்டா தான் இன்டர்பிரெட் பண்றோமா? அப்படின்றத மாதிரி. ஸோ ஆனுவல் ரிப்போர்ட் ஒரு கம்பெனியோடத எப்படி படிக்கலாம்? எளிமையா, எளிதில அப்படின்றத பத்தி நம்ம வீடியோவா பார்க்கலாங்க. இது என்னோட பார்வையில எப்படி வாசிக்கிறது அப்படின்றது தான். இதில ஏதாவது தவறு இருக்கு, இல்ல உங்களுக்கு முரண் இருக்கு அப்படின்னா, தயவு செஞ்சு கமெண்ட்ஸில உங்க ஃபீட்பேக்க பதிவு செய்யுங்க. ஸோ இந்த வீடியோ சீரிஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆனுவல் ரிப்போர்ட்ல பல விஷயங்கள் இருக்கும். பல முக்கியமான விஷயங்கள் இருக்கும். முக்கியம் அல்லாத விஷயங்களும் இருக்கும். ஆனா, அந்த முக்கிய விஷயங்கள்ல சில விஷயங்கள பத்தி நம்ம இந்த வீடியோ சீரிஸ்ல பார்க்கலாங்க. குறிப்பா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட் மற்றும் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பத்தி நாம இந்த வீடியோல பார்க்கலாம். எப்படி அத புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ட மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். மீதி வர வீடியோஸ்ல பேலன்ஸ் ஷீட் மற்றும் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்கலாங்க. டீட்டெயில்டா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரூபி டிரைவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. கேள்விகள் எதா இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. பிடிச்சிருந்ததுன்னா முக்கியமா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்க. சரிங்க. இந்த வீடியோல நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ட எப்படி வாசிக்க போறோம், எப்படி புரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே ஒரு கம்பெனியோட ஒரு காலகட்டத்துக்கு தான் இருக்கும். அது வந்து ஆனுவல் இயர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கலாம், இல்லைனா குவார்ட்டர்லியா இருக்கலாம். ஸோ அது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது எவ்வளோ ரெவென்யூ, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு அந்த கம்பெனிக்கு அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில. ரெவென்யூன்றது வருமானம், எக்ஸ்பென்சஸ் என்ன செலவாயிருக்கு. ஸோ இத கூட்டி கழிச்சா தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். கம்பெனி டாக்ஸ் எவ்வளவு கட்டுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் இருக்கும். அது தவிர டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் டீட்டெயில்ஸும் இருக்கும். டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன்னா தேய்மானம். ஒரு பொருள் வாங்கியிருக்கோன்னு வைங்க, உதாரணத்துக்கு ஒரு காரு, இல்லைன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் மிஷினு. ஸோ இது வந்து காலப்போக்கில் அது வந்து தேய்மானம் அடையும். ஸோ அது எவ்வளோ தேய்மானம் ஆகுது அப்படின்றது தான் டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். டிப்ரிசியேஷன் பொதுவா வந்து டேஞ்சிபிள் அசெட்ஸ்கள் மேலே தான் இருக்கும். டேஞ்சிபிள்னால் எதெல்லாம் நம்ம தொடலாம், ஃபீல் பண்ணலாம் அப்படின்றது. நான் டேஞ்சிபிள் அசெட்ஸ்னால் இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், இல்லை காப்பி ரைட்ஸ், பிராண்டிங்கு அந்த மாதிரி ரிலேட்டட் விஷயத்துக்கெல்லாம் அமார்டைசேஷன் அப்ளை பண்ணுவாங்க. கடைசியாக இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் கம்பெனி ப்ராஃபிட்டில் இருக்கா, லாஸில் இருக்கா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லேருந்து புரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள். நாம் கடைசியாக என்ன தெரியும், ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் ஏர்னிங்ஸ் பெர் ஷேரை கேல்குலேட் பண்ணலாம். ஏர்னிங்ஸ் பெர் ஷேரை கேல்குலேட் பண்ணதுக்கப்புறம் பிஇ ரேஷியோவையும் கேல்குலேட் செய்யலாம். சரிங்க, இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு எக்ஸாம்பிள். பிரிட்டானியா கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அவங்க ரீசெண்ட் ஆனுவல் ரிப்போர்ட்லேருந்து எடுத்தது. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கிளியராக இல்லை அப்படின்னா வருத்தப்படாதீங்க. வரக்கூடிய ஸ்லைட்ஸில் ஜூம் பண்ணி கிளியராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம பார்க்கலாம். சரிங்க, லைன் பை லைன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு P&L ஸ்டேட்மெண்ட்டில் முக்கியம் நமக்கு என்ன தெரியணும்னா, என்ன காலகட்டத்தில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது ஆனுவல் ரிப்போர்ட்டில் இருந்ததுனால ஒரு இயர்லி, அது ஃபினான்ஷியல் இயர். ஸோ நம்ம நாட்டில் பொதுவாக ஃபினான்ஷியல் இயர் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் முதல் மார்ச் வரைக்கும் தான் ஃபினான்ஷியல் இயர். ஸோ இப்போது நம்ம ஆனுவல் ரிப்போர்ட் எக்ஸாம்பிள் பிரிட்டானியாது பார்க்கும்போது 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று மார்ச் 2019, இன்னொன்று மார்ச் 2020. ஸோ 2 வருஷத்துக்கான டேட்டாவை பக்கத்து பக்கத்தில் போட்டு காட்டுறாங்க. இதுதான் பொதுவாகவே நடக்கும். ஸோ மார்ச் 2019ன்னு சொல்கிறது வந்து ஃபினான்ஷியல் இயர் 2018 ஆரம்பித்து 2019 முடிகிறது. அதே மார்ச் 2020ன்னு காட்டுறது வந்து ஃபினான்ஷியல் இயர் 2019 ஆரம்பித்து 20 முடிகிறது. ஸோ எந்த வருஷம் முடியுதோ அந்த வருஷத்தோட நம்பர் தான் போடுவாங்க பொதுவாக. ஸோ இது புரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்ம வாசிக்க போகிற நம்பர்ஸ்லாம் என்ன யூனிட்ஸில் இருக்க போகுது. இப்போ இந்த உதாரணத்தில் பார்த்தீங்கன்னா ருப்பீஸ் இன் க்ரோஸ் அப்படின்னு மேலே கொடுத்துருக்காங்க. சிலது மில்லியன்ஸ்லேயும் இருக்கலாம். ஸோ அது கம்பெனிக்கு ஏற்றவாறு அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நாம் பார்க்க போகிறது ருப்பீஸ் இன் க்ரோஸ். ஸோ இதுதான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வாசிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல தெரிய வேண்டியது. அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு லைனும் என்ன நடக்குது அப்படின்ற டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நோட்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த நோட்ஸ் இம்பார்ட்டண்ட்டுங்க. ஒரு லைனையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அந்த நோட்ஸோட வேலை. ஸோ நோட்ஸ்னு வேறொரு செக்ஷன் இருக்கும் ஆனுவல் ரிப்போர்ட்டில். அதை ரெஃபர் செஞ்சால் இது இன்னும் நல்லாவே புரியும். இது முக்கியமான பாயிண்ட்டுங்க. இந்த நோட்ஸை நம்ம ரெஃபர் பண்ணால் தான் இந்த ஐட்டம்ஸ், லைன் ஐட்டம்ஸ் டீட்டெயில்டாகவே புரியும். இப்போ நம்ம ஒரு லைனும் டீட்டெயில்டாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்க,
P&L ஸ்டேட்மெண்ட்டில் முதல் லைன் எப்போவுமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ வரவு. இந்த கம்பெனிக்கு என்ன வரவு வந்திருக்கு அப்படின்றது தான் முதல் லைனில் இருக்கும். அதுதான் டாப் லைன். ஸோ நம்மளுக்கு தெரியும் பிரிட்டானியா வந்து சாப்பிட்ற பொருள் விற்கிற கம்பெனி. ஸோ அவங்களோட சேல் ஆஃப் குட்ஸ், இன்கம் ஃப்ரம் ஆப்பரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 10,820.57 கோடி ரூபாய்கள். ஸோ அதுதான் அவங்களோட வருமானம். அதே மாதிரி அதர் ஆப்ரேட்டிங் ரெவென்யூஸ்னு கொடுத்து 166.11 க்ரோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இரண்டையும் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பக்கத்துலேயே நோட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் நம்பர் 26. ஸோ நம்ம என்ன பண்ணோம், நோட் நம்பர் 26க்கு போய் பார்க்கணும். நான் முன்னே சொன்ன மாதிரி ஆனுவல் ரிப்போர்ட்டில் நோட்ஸ்னு வேற ஒரு செக்ஷன் இருக்கும். இப்போ புரிதலுக்காக நான் பக்கத்தில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நோட் நம்பர் 26க்கு போனோன்னா எப்படி அந்த ஸ்ப்ளிட் அப் ஆயிருக்கு அப்படின்றது டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ சேல் ஆஃப் குட்ஸ், இப்போ சேல் ஆஃப் குட்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னா 10,821 க்ரோஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. கஸ்டமர் லாயல்ட்டி ப்ரோக்ராம் வழியாக ஒரு 0.92 க்ரோஸ் அவங்களுக்கு நெகட்டிவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து இந்த நோட்ஸில் இருக்கும். இதுதான் அவங்களோட ஆப்ரேட்டிவ் இன்கம். அதர் ஆப்ரேட்டிங் ரெவென்யூவில் பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி இன்கம் வழியாக 14 கோடி கிட்டத்தட்ட, ஸ்கிராப் சேல்ஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா 27 கோடி கிட்டத்தட்ட, அதர் ரிசீப்ஸ் அப்படின்னு போட்டு 124 கோடிகள். ஸோ அதர் ரிசீப்ஸை இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கணுன்னா அதுக்குரிய நோட்ஸ் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நமக்கு தெரியும் எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10,986.68 க்ரோஸ் வந்து இவங்களோட ரெவென்யூ அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் முதல் லைன். இப்போது அடுத்தது நாம் என்ன பார்க்க போகிறோம், இப்போது அதர் இன்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நமக்கு இப்போது ஆப்ரேஷன்ஸ் வழியாக வந்த ரெவென்யூ தெரியும். இப்போது அடுத்த லைனில் என்ன இருக்குது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா அதர் இன்கம். அதர் இன்கம் எவ்வளோ காட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 335.43 கோடிகள். இது என்னன்னு பார்க்குறதுக்கு நோட் நம்பர் 27க்கு நாம் போகணும். ஸோ நோட் நம்பர் 27 பார்த்தீங்கன்னா என்ன அதர் இன்கம் அப்படின்ற டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதர் இன்கமில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வழியாக வந்த இன்கம் எவ்வளவு, டிவிடெண்ட் வழியாக இவங்க சப்சிடரி கம்பெனிலேருந்து வந்தது எவ்வளோ இருக்குது, குயிக்காக பார்த்துடலாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வழியாக எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க, சில ப்ராப்பர்ட்டிஸ் பிளான்ஸை சேல் பண்ணியிருக்காங்க, அதில் ப்ராஃபிட் என்ன வந்திருக்கு, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட மொத்த கணக்கு பார்த்தீங்கன்னா 335.43 கோடிகள். ஸோ இது வந்து அவங்களுக்கு உள்ளே வந்திருக்கிற இன்கம். ஸோ 2 இன்கமும் பார்த்துட்டோம், இன்கம் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸும் பார்த்துட்டோம், அதர் இன்கமும் பார்த்துட்டோம். சரிங்க, இப்போது எக்ஸ்பென்சஸ் பற்றி நம்ம பார்த்தலாம். சரிங்க, இப்போ நம்ம பார்த்த ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 11,322 க்ரோஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிரிட்டானியாவோட எக்ஸாம்பிளுங்க. ஸோ இப்போது அந்த வரவு கிடைக்கிறதுக்கு இவங்க என்னென்ன செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டு தான் எக்ஸ்பென்சஸ் கீழே இருக்கும். ஸோ எக்ஸ்பென்சஸ் கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு விரைவாக பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு, ஸோ ரா மெட்டீரியல்ஸாக தான் இருக்கும். அடுத்த 2 லைன் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்குங்க. பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேடும், சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரிஸ் ஆஃப் ஃபினிஷ் குட்ஸ். இப்போதைக்கு நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இரண்டுமே எக்ஸ்பென்ஸ் மாதிரியே கணக்கெடுத்து அது எப்படி எக்ஸ்பென்ஸ் வருதுன்னா அந்த ப்ராடக்டை இந்த வருஷம் இந்த ஆனுவல் இயரில் செல் பண்ணியிருக்காங்க, ஆனால் அதுக்கு உண்டான செலவை போன வருஷம் அதை இன்கர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை இந்த வருஷத்துக்கு கொண்டு வர மாதிரி அப்படின்னு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஆனால் அதுவும் எக்ஸ்பென்ஸ் மாதிரினே நம்ம கருதி கொள்ளலாம். அடுத்தது எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் எக்ஸ்பென்சஸ். எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்னால் அவங்களுக்கு சேலரி, அவங்களுக்கு என்னென்ன போனஸ், அவங்க ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதுக்கெல்லாம் என்ன செலவாகுது அப்படின்றது எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். ஃபினான்ஸ் காஸ்ட்டில் வந்து அவங்க கடன் வாங்கினதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, அது தவிர வேறு ஏதாவது ஃபீஸ் கட்டியிருக்காங்க அப்படின்னா டிப்ரிசியேஷன், அமார்டைசேஷன் எக்ஸ்பென்ஸ் நமக்கு தெரியும், தேய்மானம். அது தவிர அதர் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் கூட்டின வரது தான் டோட்டல் எக்ஸ்பென்ஸ். இப்போ நம்ம டீட்டெயில்டாக இதை பார்த்துடலாம். சரிங்க, இப்போ காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு பார்த்தீங்கன்னா அதுதான் அதிகமாக இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 5,052.67 கோடி ரூபாய்கள். ஸோ இப்போ இதை தெரிஞ்சுக்கணும் டீட்டெயில்டான நம்ம என்ன நோட்ஸ் பார்க்கணும், நோட்ஸ் நம்பர் 28 பார்க்கணும். அடுத்த இரண்டுமே எக்ஸ்பென்சஸ் தான், அது நான் சொன்ன மாதிரி ரொம்ப குழப்பிக்க வேணாம். அது ரெண்டையும் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நோட் நம்பர் 29 மற்றும் 30 பார்க்கணும். அது தவிர எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு 31. சரி, நம்ம விரைவாக இந்த 28, 29, 30 முதல்ல நோட்ஸில் பார்த்துடலாம்.
சரிங்க. இப்போ நம்ம பார்க்குறது நோட் 28, 29, 30. ஸோ இப்போ 28 வந்து காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்ட். அதுதான் நம்ம ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ ரா மெட்டீரியல்ஸ்க்கு ஆகிற காஸ்ட் பார்த்தீங்கன்னா 5052.67. அது என்ன ஸ்ப்ளிட் அப் அப்படின்றத இங்கே காட்டியிருக்காங்க. அது தவிர அடுத்தது நோட் நம்பர் 29, 30 சொன்ன மாதிரி அதுவும் இன்வென்ட்ரிக்கான செலவு தான். அதோட ஸ்ப்ளிட் அப்பையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த எக்ஸ்பென்சஸோட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. அடுத்தது நாம் என்ன பார்க்கணும், எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ். எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்னு சொன்ன மாதிரி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மாதந்தோறும் கொடுக்க வேண்டிய பணம், சேலரி, போனஸ், அதுக்கப்புறம் ப்ராவிடென்ட் ஃபண்ட், அது தவிர அவங்க வெல்ஃபேருக்கு என்னென்ன அப்படின்றது மாதிரி கொடுத்து அதுக்கு 368.87 கோடிகள். ஃபினான்ஸ் காஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஃபீஸு, அது வந்து 65.17 கோடிகள். ஸோ இந்த ஸ்ப்ளிட்டப் வந்து நோட்ஸில் கொடுத்துருக்காங்க. அதர் எக்ஸ்பென்சஸில் பவர் அண்ட் ஃபியூவல், கன்சம்ஷன் ஆஃப் ஸ்டோர்ஸ், ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு, இன்சூரன்ஸுக்கு, அப்புறம் ஆடிட்டுக்கான ஃபீஸு, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு, இதில் முக்கியமாக ரைட் ஆஃப் பேட் டெப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பேட் டெப்ஸ் இவங்க கடன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் யாருக்கோ, அதை திரும்பி வரல இவங்களுக்கு. ஸோ அதை ரைட் ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். ஸோ அது எவ்வளோ ரைட் ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் நம்ம தெரியும். அதேமாதிரி இவங்க இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக போகணும்னா அதை ரைட் ஆஃப் பண்ணுறது, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் சேல்ஸ் ப்ரொமோஷன், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதர் எக்ஸ்பென்சஸில் இருக்கும். பவர் அண்ட் ஃபியூவல் எவ்வளோ பவர் ஆகுது அந்த கம்பெனிஸ்க்கு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதர் எக்ஸ்பென்சஸில் இருக்குது. சரிங்க. இப்போ நம்ம ரெவென்யூவும் பார்த்துட்டோம், அதுக்கு உண்டாகிற எக்ஸ்பென்சஸும் பார்த்துட்டோம், வரவு செலவு. ஸோ இப்போ இது ரெண்டுமே மைனஸ் பண்ணால் கிடைக்கக்கூடியது தான் நமக்கு ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட்டில் இன்னும் எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணலை, இல்லை மைனஸ் பண்ணல. அதே மாதிரி டேக்ஸும் ரிமூவ் பண்ணலை. ஸோ மொத்தமாக இப்போ நம்ம கடைசி லைன் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் ப்ராஃபிட். ஸோ அது என்னன்னு சொல்லுவோம், ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் அண்ட் டேக்ஸ். இது ரெண்டுமே இன்னும் சேர்க்கல. ஸோ அது சேர்க்காம வரவையும் செலவையும் வச்சு நம்ம மைனஸ் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1889.26 crores. இதே போன வருஷம் 31 March 2019 கம்பேர் பண்ணும்போது 1716.11. சரி, இதை எப்படி கம்பேர் பண்ணலாம், என்ன ரேஷியோஸில் கம்பேர் பண்ணலாம், பர்சன்டேஜ், அதெல்லாம் வந்து நம்ம பின்வரும் வீடியோஸில் நம்ம பார்க்கலாங்க. இப்போ குறிப்பாக P&L ஸ்டேட்மெண்ட்டை எப்படி வாசித்து புரிஞ்சுக்கலான்றது வரைக்கும் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் அண்ட் டேக்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அப்போ எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ்னால் என்ன, அதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸில் ஐதர் அது வந்து ஆட் ஆகலாம், இல்லைனா ரிமூவ் ஆகலாம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ லைன் நம்பர் 6 நீங்கள் இருக்கிறது தான் எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ். இன்கமாக எக்ஸ்பென்ஸான்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கமாக காட்டியிருக்காங்க. ஸோ ஒரு 19 கோடி இன்கமாக வந்திருக்கு எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ். ஸோ அதை கூட்டினதுக்கப்புறம் 1908.26 crores ஆகுது. ஸோ இது என்ன எக்ஸப்ஷனல் ஐட்டம்னு பார்க்கணும் அப்படின்றத நம்ம எங்கே பார்க்கணும், நோட் நம்பர் 34 பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து டேக்ஸு. ஸோ இப்போ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1908.26. இன்னும் டேக்ஸ் சேர்க்கலை. இப்போ டேக்ஸ் 2 டேக்ஸாக காட்டுறாங்க, கரண்ட் டேக்ஸ் மற்றும் டிஃபர்ட் டேக்ஸ். ஸோ இரண்டையும் சேர்த்து 423.96 கோடிகள். ஸோ இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டாங்கன்னா ப்ராஃபிட் ஃபார் த இயர் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1444.30. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. டேக்ஸை பற்றி டீட்டெயிலாக தெரியணும்னா நோட் நம்பர் 35 பார்க்கணும். ஸோ நோட் நம்பர் 34 and 35 இப்போ நம்ம விரைவாக பார்க்கலாம். ஸோ இது ரெண்டையும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கடைசியாக ப்ராஃபிட் இந்த வருஷத்துக்கு பிரிட்டன் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1484.30. அதே போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1122.20 க்ரோஸில். சரி, இப்போ ஐட்டம் நம்பர் 34 இவங்களுக்கு 19 crores எப்படியோ வந்திருக்கு. அது எப்படி வந்திருக்குன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட சப்சிடரி கம்பெனிஸ் வழியாக அது ஏதோ வந்திருக்கு ஒரு அமௌண்ட் அப்படின்றத இங்கே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க நோட் நம்பர் 34. நோட் நம்பர் 35 என்ன டேக்ஸ் ரேட்டில் கட்டுறாங்க, டேக்ஸ் கட்டுறது என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்தோட ரேட்டு, போன வருஷத்தோட ரேட்டு அப்படின்ற ஸ்ப்ளிட் அப்பையும் காட்டியிருக்காங்க. ஸோ அது மொத்தம் எவ்வளோ கட்டுறாங்க அப்படின்றதையும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக ஒரு ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம், ஏர்னிங்ஸ் பர் ஷேர், EPS. ஸோ ஏர்னிங்ஸ் பர் ஷேர் யூஸ்வலாக எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னா, கடைசியாக இருக்கிற ப்ராஃபிட் டிவைடட் பை எவ்வளோ ஷேர் அந்த கம்பெனி அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது, ஷேர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றத டிவைட் பண்ண வர்றது தான் ஏர்னிங்ஸ் பர் ஈக்விட்டி ஷேர் தான் EPS. யூஸ்வலாக நம்ம ப்ராஃபிட்
இவங்க கால்குலேட் பண்ணியிருக்கிறது காட்டுறாங்க. ப்ராஃபிட் நம்ம இப்போ பார்த்தோம் 1484.30 crores. எவ்வளோ ஷேர்ஸ் மொத்தமாக அவுட்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 240,379,360 அப்படின்றது. இதை வந்து இவங்க வெயிட்டட் ஆவரேஜாக எடுத்திருக்காங்க. ஏன்னா ஒரு வருஷத்தில் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வெயிட்டட் ஆவரேஜாக எடுத்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ இபிஎஸ் வருது அப்படின்றது இங்கே காட்டியிருக்காங்க கடைசியில் 61.75. ஸோ இபிஎஸ் கிடச்சிருச்சு. யூஸ்வலாக இபிஎஸ் கிடச்ச உடனே நம்ம என்ன பண்ணலான்னா பிஇ கண்டுபிடிக்கலாம். அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோவும் நம்ம கேல்குலேட் செய்யலாம். சரிங்க, இப்போ பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம படித்தோம், புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க. எப்படி வாசித்து இன்டர்ப்ரெட் பண்ணலான்னு. ஃபஸ்ட்டு லைனில் இருக்கிறது ரெவன்யூ ஆஃப் த கம்பெனி. ஸோ எப்போவுமே யாராவது இனி டாப் லைன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அர்த்தம் வந்து ரெவன்யூ ஆஃப் த கம்பெனி. பாட்டம் லைன்னு சொன்னாங்கன்னா அது வந்து நெட் ப்ராஃபிட். கீழே இருக்கிறது கடைசி லைனில் இருக்கிறது தான் நெட் ப்ராஃபிட். அப்புறம் இதெல்லாம் கேல்குலேட் பண்ணால் நமக்கு இபிஎஸ் கண்டுபிடிச்சிடலாம், ஏர்னிங்ஸ் பர் ஷேர். ஏர்னிங்ஸ் பர் ஷேரை கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்தது நம்ம ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸும் கண்டுபிடிச்சிடலாம். இபிஎஸ்ன்றது எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளவு நல்லது நமக்கு. பிஇ எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ நல்லது நமக்கு. இபிஎஸ்ஸை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஷேருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் செய்கிறாங்க கம்பெனி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இபிஎஸ். ஸோ இபிஎஸ் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளவு நல்லது கம்பெனிக்கு. பிஇ அப்படின்றது வந்து நாம் எவ்வளோ கொடுக்குறோம் அந்த கம்பெனிக்கு, ₹1 ப்ராஃபிட் அடையிறதுக்கு அந்த கம்பெனி நாம் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்றது தான் பிஇ. ஸோ பிஇ கம்மியாச்சுன்னா அந்த வேல்யூ ஆஃப் த கம்பெனி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது கம்மியாக இருந்தால் நல்லது அப்படின்னு ஒரு பொதுவாக இருக்குது. ஸோ எது கூட கம்பேர் பண்ணணுன்றது இருக்குங்க. ஏன் எப்படி அது கம்மின்னு சொல்கிறது வந்து ஒரு கம்பேரிசன் தான். சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேள்விகள் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்கள் அபிப்பிராயத்தை, உங்கள் ஃபீட்பேக்கையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு இருந்ததுன்னா தயவு செஞ்சு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். லைக் பட்டனையும் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.